நாம் நிஜமாறு பயபக்தியோடு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையான விசுவாசத்தோடு உண்மையான அன்போடு நாம் தேவனுடைய சமூகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வார காலம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். தகப்பனே, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுதும், எத்தனையோ பொருளாதார நெருக்கடி என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுதும் தேவனங்களை தப்புவித்தீர். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக இடங்களிலே ஆண்டவர் எங்களை தேய்ச்சினபடியினால் உமக்கு நன்றி. என்னுடைய இருதயத்தில் காணப்பட்ட பாவ சிந்தனைகளை ஆண்டவர் மாற்றியதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நல்ல உணவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல உடைமைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல இல்லங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அருமையான பெற்றோர்களை, அருமையான பிள்ளைகளை ஆவியானவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லங்கள் இல்லாமல், உணவுகள் இல்லாமல், தங்குவதற்கு நல்ல ஒரு இடங்கள் இல்லாமல், கடையோரங்களிலே, ரோட்டோரங்களிலே, ஆண்டவரை பேசுவதற்கு கூட யாரும் இல்லாமல், உதவி செய்ய யாரும் இல்லாமல், கண்ணீரோடு வாடுகிற எத்தனையோ பேர் ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுக்கு உதவி செய்ய கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, இடத்திலே ஒரு ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே இடத்திலே ஜெபித்து ஆரம்பித்த மூதாதையர்கள் ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களை பலப்படுத்தும். தகப்பனே, என்னுடைய வாழ்வுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கு, ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு, என்னுடைய பேச்சோ என்னுடைய பார்வையோ என்னுடைய பழக்க வழக்கங்களோ தடையாக இருக்குமேயானால் ஒரு விசையாய் மன்னியும். மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிற வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டால் ஒரு விசையாய் மன்னியும். தகப்பனே, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவ
பாவமில்லாத ஒரு வாழ்வு வாழ ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் தேவனை விட்டு தூரமாக நின்றுவிடக் கூடாது. இந்த ஆலய வளாகத்திற்குள்ளாக கடந்து வருகிற பொழுது என்னை தாழ்த்தி நான் கடந்து வர கிருபை தாரும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தகவலே, உனக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல. தகவலே, பலப்படுத்துமா. பரிசுத்த பிதாவே, கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும். என்னுடைய பாவ சிந்தனைகள், என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற வியாகுலங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். என்னுடைய குடும்பத்தை தாங்குவதற்குரிய கிருபையை தாரும். என்னுடைய சபையிலே சாட்சியோடு இருப்பதற்குரிய கிருபையை தாரும். நீ தேவ சமூகத்திலே முழு மனதோடு ஜெபிக்கிற பொழுது உன்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பாரங்கள் மாறும். உன்னுடைய கவலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறான், திறந்த வாசலை உங்களுக்கு வைத்து போகிறேன். நீ என்னை நேசிக்கிற பொழுது உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அருமையான சபையே, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மருந்துகள் இருந்தாலும் தேவன் கொடுக்கிற கிருபை பெரியது. தேவன் கொடுக்கிற மகிமை பெரியது. அதை நாம் பாவங்களை முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு முழங்கால் படியிட்டு மௌனமாக அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவர் இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். சபையோடு எல்லாரும் முழங்காலில் என்று சொல்ல வேண்டிய பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வலிதி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற
பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் சற்று நேரம் முழு மனதோடு ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் ஒரே சிந்தையோடு ஒரே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, வேதனைகளோடு பாரத்தோடு நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனையோ தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. தேவனுடைய சமூகத்திலே நான் நின்று ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறவராக, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே தைரியத்தை தருகிறவராக, நேரங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்தியதற்காக நன்றி. என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. என்னுடைய குடும்பங்களை பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவருடைய கிருபை இருந்ததற்காக நன்றி. எத்தனையோ பலவீனமான சூழ்நிலை ஆண்டவரே, நோய்களினால் ஏற்படுகிற நெருக்கடிகள், சோர்ந்து போய் காணப்பட்ட தருணத்திலே தேவன் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த பலன் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்திற்காக நன்றி. எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் வந்த பொழுது ஆண்டவர் கேடகமாக அரணாக பாதுகாத்ததற்காக நன்றி. ஆண்டவரை, சத்துருவானவன் கொண்டு வந்த எல்லா அந்தகார சக்திகளை எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட தருணம், அந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்ததற்காக நன்றி. தகப்பனே, என்னுடைய வாழ்வை மாற்றியதற்காக நன்றி. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உங்களுடைய ஆலயத்திலே வந்து நன்றி செலுத்த என்னை தகுதிப்படுத்துகிறேன். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிந்திக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு உகந்ததாக, தேவன் கொடுக்கிற தாளந்துகளை பற்றி அதன்படி நடந்து கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக வேதனைகள் பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை அனுபவித்தேன். நான் யாரிடம் சொல்லுவது
நீ சொல்லுகிற பொழுது ஒரு தாய் ஒரு தகப்பன் தேற்றுவது போல என் ஆண்டவர் தேற்றுவார். ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ஒரு தாய் தேற்றுவது ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிற பொழுது நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொன்னீர், நீ திகையாதே என்று ஆண்டவர் சொன்னீர், நீ நம்பிக்கை உள்ளவனாய் இரு ஆண்டவர் சொன்னீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே கிருபைகளை தந்து, என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை தந்து என்னை ஆசீர்வதித்தீர். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட கிருபையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட வல்லமையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தகுதி விடுதல் தகப்பனே, போராட்டங்கள் வருகிற பொழுது, பாறைகள் வருகிற பொழுது ஆண்டவர்களை தாங்கினபடியினால் உமக்கு நன்றி. இக்கட்டான சூழ்நிலையில், இக்கட்டான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது ஆண்டவர் ஒரு தகப்பனை போல தாங்கி, தகப்பனே, எங்களை என்ன சுத்தமாக நினைத்திருக்கிறீரோ, எங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜெப வார்த்தையோடு ஜெபிக்க கிருபை தரும்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஜெபித்த பொழுது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது போல ஆண்டவரே, காரியத்தில் நாங்கள் ஜெபித்து பிரகாசத்தை பெற்றுக் கொள்ள கிருபைதான். தடைகளை மாற்றுக தகப்பனே, கிருபைகளை தார். ஆவியானவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களுடைய கரங்கள் ஒன்றுமில்லை, உம்முடைய மகிமை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. நாளையத்திலே முழு மனதோடு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வீர். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார்.
யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை ஆராதனை வேளையிலே நான் நின்று கொண்டிருப்பது உம்முடைய சித்தத்திலே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எண்ணங்கள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் அடைய வேண்டிய காரியங்களை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தருணம், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற தருணம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, என்னுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், ஆண்டவரே, நீர் ஏற்ற காலங்களிலே அதற்குரிய கிருபைகளை தந்து பலப்படுத்துவீராக. பரிசுத்த பிதாவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் கொடுத்த பலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வை உயர்த்த எங்களை தகுதிப்படுத்துவீராக. அதற்குரிய ஜெபத்திலே நாங்கள் தரித்திருந்து உண்மையும் மூத்தமுள்ள விசுவாசியாக நம்பிக்கையோடு வாழ கிருபை தாரும். திருச்சபையின் குடும்பங்களை பலப்படுத்தும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாற கிருபை தாரும். ஜெபமாற்றை அவர்களுக்கு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்விலே வளர கிருபை தாரும். எக்ஸாம் எழுதி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கிருபை தாரும். திருமணத்திற்காக ஜெபித்து வருகிற பிள்ளைகள் நல்ல வரன்களை ஆண்டவர் கொடுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, திருமணமான அருமையான பிள்ளைகளுக்காக குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்த தருணம் ஆண்டவர் எல்லாவித நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கொடுத்தரலும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து அன்போடு ஐக்கியத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த பிதாவே, பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் உள்ளவர்களுக்காக சிறு குழந்தைகள், தாய்மார்கள், இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்து வருகிற பிள்ளைகள், இந்த தேசத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. குறிப்பாக கஸ்தூரி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். தேசிய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசிய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக, நல்ல விடுதலைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எளியமாவுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண கிருபையினால் பலத்தை கொடுத்து
நல்ல சுகத்தை தரும்படியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவீனப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், அரசு துறைகளில் பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவரே விவசாயம் செய்கிற பிள்ளைகள், எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளிநாட்டு கடந்து செல்ல முயற்சி எடுக்கிறவர்களுக்காக, தொழில் செய்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் நன்மையினால் முடி சொல்லும். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய சாபத்திற்காக ஜெபிக்கிறோம். ஈசிய திருச்சபைகளுக்காக, பிரதமர் பேராயருக்காக, இன்னும் எல்லா சபை பாகுபாடின்றி இந்த தேசத்தில் காணப்படுகிற அனைத்து திருச்சபைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்தும். ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மைகளையும் ஆவியுடைய வாழ்க்கையில் வளரவும் ஆண்டவரை துதிப்பதிலும் முதன்மை உள்ளவர்களாக மாற்றும். அருமையான சதேச பிள்ளைகள் நல்ல முறையில் வசனங்களை கற்றுக்கொள்ள கிருபைதான், நல்ல முறையில் ஜெபிக்க கிருபைதான், பிள்ளைகள் நல்ல தாளங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதான். இந்த திருச்சபைகளை அவர்கள் தூண்களாக பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தினத்தில் நடைபெறுகிற உமன் ஃபெல்லோஷிப், யூத் ஃபெல்லோஷிப் நடைபெறுகிற போட்டிகள் தகுந்த நேரத்திலே சென்றடைந்து நல்ல முறையில் ஆண்டவர் நிலத்திலே உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த ஆண்டவர் கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய சபைகளை உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கீபோர்டு வாங்குவதற்கு, ஜெனரேட்டர் வாங்குவதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரை ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இந்த தேசத்திலே ஆண்டவரே, பிள்ளைகள் தேவைகளோடு கதறுகிற பொழுது ஆண்டவர்களுடைய தேவைகளை சந்தியும். இந்த திருச்சபையை கட்டி எழுப்பும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, ஒவ்வொருவரும் ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் கிருபைதான். புதிதாக பொருத்தனையோடு ஆண்டவரே வாகனங்களை வாங்குவதற்காக ஜெபித்து வருகிற பிள்ளைகள், அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட கிருபைதான். வாகனத்திலே போகிற வருகிற பிள்ளைகளை பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். பைக்கிலே வேகமாக செல்லாதவாறு பொறுமையாக இடத்தை செல்லும்படியாக கவனத்தோடு செல்ல ஆண்டவர் கிருபைதான். ஆவியானவரே, எங்களுடைய சபையின் பெயரை ஆசீர்வதியும். திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவரே இடத்திலே ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 51:8 ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் அடைந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீ தேவ சமூகத்தில் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தோடு காணப்படுகிற பொழுது ஆண்டவர் அதற்குரிய மகிழ்ச்சியை தருவார். 1 நாளாகமம் 22ஆம் வசனம், 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கிற பொழுது, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிற பொழுது ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாளந்துகளை
நீ பயன்படுத்துகிற பொழுது தேவன் உன்னோடு கூட இருப்பான். தேவன் என்னோடு கூட இருக்கிற பொழுது தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் என் மூலமாக செய்யக்கூடிய காரியம் தடைபடாது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணத்தினால் முடியாது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை சுற்றிலும் இருக்கிற நபர்களால் முடியாது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் ஒரு அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பின் நிமித்தமாக அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழகான வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. கர்த்தர் என்னோடு இருக்கிற பொழுது நான் மகிழ்ச்சி உள்ளவனாக இருப்பேன். கர்த்தர் என்னோடு இருக்கிற பொழுது நான் சந்தோஷம் உள்ளவனாக இருப்பேன். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகிற பொழுது, என்னுடைய வாழ்வு முழுவதும் ஆரோக்கியம் காணப்படுகிற பொழுது நான் எவ்வளவாக ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மார்க் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மார்க் 14:6. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை எல்லாம் திருமணம் ஆகிறது, நாம் பொறுத்தனை ஆக ஆலயத்திலே காணிக்கைகளை படைக்கிறோம். நம்முடைய ஒரு மன சந்தோஷத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக காணிக்கைகளை ஆலயத்திலே படைக்கிறோம். அவனமாக மார்க் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஒரு ஸ்திரீயானவள் விலை உயர்ந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறார். அதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதிக பணத்திற்கு விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாமே. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் நாம் உழைத்த ஊதியத்திலே, வருமானத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கைகளை படைக்கின்றோம். இந்த காணிக்கை வறுமை அல்ல. அந்த விலை உயர்ந்த அந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே சிரசின் மேல் ஊற்றுகிற பொழுது அவர்களுடைய மன நிறைவை பார்க்க முடிகிறது. எத்தனையோ பொருட்கள் சேமித்து வைத்திருந்தாலும் அதை பிரயோஜனப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த சேமித்த பொருளுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் படைக்கின்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையிலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மகிமையிலே இருக்கிற பொழுது நாம் படைக்கிற காணிக்கைகள், நாம் ஆலயத்திற்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய நாம மகிமை அடையும். அதன் நிமித்தமாக நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் 8:31. இயேசு தம்முடைய விசுவாசத்தை
என்னுடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். என்னுடைய உபதேசத்திலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உபதேசங்களை நாம் கேட்போம். அநேக இடங்களிலே அநேக விதமான உபதேசங்கள். கடைசியிலே பார்க்கிற பொழுது ஒரு உபதேசத்திற்கு கூட நாம் சரியாக செல்ல மாட்டோம். ஏனென்றால் எல்லா பட்டமும் உபதேசம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை, நம்முடைய வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஏமாற்றப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை மேன்மைப்படுத்தக்கூடிய நபர்கள், நாம் ஏமாற்றப்பட்டவர்களாக நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9:4. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அருமையானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக துன்பப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களை, மகிமைப்படுத்துகிறவர்களை அவன் துன்பப்படுத்துகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தை கேட்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிற பொழுது அவன் கேட்கிறான், நீர் யார் என்று. அருமையானவர்களே, நாம் இன்றைய காலகட்டத்திலே மற்றவர்களை ஏளனமாக சொல்லிவிடுவது வழக்கம். ஒருவேளை அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒருவேளை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்கும் அவருக்கும் தான் தெரியும். அந்த வாழ்க்கைகளை வாழ்கிற பொழுது நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு காயப்படுத்தக்கூடுமே, ஆனால் அது ஆண்டவரை காயப்படுத்துவதற்கு சமம். ஏனென்றால் வேதத்திலே அந்த பகுதிகளை பவுல் அப்படி பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களை துன்பப்படுத்துகிறார். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? என்னுடைய ஜனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜனங்கள் வியாதியோடு இருக்கக்கூடாது. என்னுடைய ஜனங்கள் பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நாம் மனுஷனுக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மனிதனுக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஆலயத்திலே கடந்து வருகிற பொழுது நமக்கு அநேக காரியங்கள் இருக்கும், அநேக பாடங்கள் இருக்கும், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாரத்தை எப்படி கடத்தி விடுவது, கடத்தி செல்லுவது, அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நீ முழு மனதோடு நீ ஆலயத்திற்குள்ளாக விசுவாசத்தோடு நீ பிரவேசிக்க கொடுமே, ஆனால் நம்பிக்கையோடு நீ கடந்து வர கொடுமே, ஆனால் உன்னுடைய வியாதியிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வேதனையிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பாடத்திலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் விசுவாசிக்க வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு அநேக நெருக்கடிகள் இருந்தது. தானியேலுக்கு அநேக வேதனைகள் அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்தது. ஆனால் அவன் தேவனுடைய நாமத்தையும்
பேசிய காரியம் ஜெபம் என்ற வார்த்தை. 3 வேளை ஜெபித்தான். ஒருவேளை சத்துருவோ உங்களுக்கு விரோதமாக ஒருவர் நினைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார், அவர்களிடத்திலே நீ மறுபடி பேசுவதல்ல, அவர்களுக்காக ஜெபி. 3 வேளை ஜெபி. அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை, அவர்களும் சமாதானத்தின் அனுபவத்தை, மகிழ்ச்சியின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். அருமையான சபையை, தானியேல் 3 வேளை ஜெபித்தான் என்றுதான் நாம் படிப்போம். அவன் இடைவிடாமல் ஜெபித்தான். தேவ நாம மகிமைக்காக, என் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக சிங்கமல்ல, கரடியல்ல, எதை அவனுடைய பக்கத்தில் கொண்டு வந்தாலும் அவன் எதற்கும் பயந்தவன் அல்ல. ஏனென்றால் அவன் ஆராதிக்கிற தேவன் மகிழ்ச்சியும் அன்பும் தைரியமும் ஆலோசனை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை தந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:4. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களையும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். சிங்க கபியில் என்னை போட்ட பொழுது நான் வேதனை அடையவில்லை. நான் தனிமரமாக நின்ற பொழுது நான் வேதனைப்படவில்லை. என்னுடைய உறவுகள் என்னை விட்டு போன பொழுது நான் வேதனைப்படவில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கபியில் போட்டாலும், நான் தனிமையில் இருந்தாலும், ஆண்டவரின் நாமத்தை மேன்மைப்படுத்துகிற பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஆண்டவரை நோக்கி தானியேல் சொல்லுகிறான். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நாம் எழுத வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. நீ வேதனை பற்றி மற்றவர்கள் பார்த்து உன்னை இச்சிக்கிறவர்களாக, உன்னை ஏளனமாக பார்க்கிறவர்களாக நீ இங்கே இருக்க வேண்டாம். நீ விசுவாசத்தோடு கேட்டால் நன்மையை பெற்றுக் கொண்டால் வீட்டுக்கு போய் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் வெட்டப்படக்கூடிய பிள்ளைகள் அல்ல, நாம் வேதனைப்படக்கூடிய பிள்ளைகள் அல்ல. நாம் தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சியை இல்லத்திலே வாழ்ந்து இல்லத்திலே மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். ஆலயம் என்பது நன்றி செலுத்தக்கூடிய இடம். மறுபடி குடும்பமாக வந்து நன்றி செலுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஏளனமாக பார்த்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நிந்தித்தார்கள். இவனை விடுவிப்பது இவனால் கூடவில்லை என்று ஏளனமாக பேசினார்கள். அந்த நேரத்திலே பொறுமையாக இருந்தார். அந்த நேரத்திலே பிடித்துக் கொண்டிருக்கிற தருணத்திலும் அவர் பொறுமையாக இருந்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் மறுபடியும் உயிரோடு இருந்து ஜீவ கிரீடத்தோடு நடந்து வருகிற பொழுதும் யார் வெட்கப்படுத்தினார்களோ, யார் இழந்தார்களோ அவர்களையும் சேர்த்து ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அருமையானவர்களே, மகிழ்ச்சி என்பது ஒரு விருப்பத்தின் உயிர். சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்வு. இதை கொடுக்கிற ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பாலம் இருக்க வேண்டும், ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், ஒரு அன்பு இருக்க வேண்டும். அதை இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க முடியும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற கிருபையிலே வாழ்ந்து
அவர் கொடுக்கிற நன்மையை வாழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருக்கலாம், எது இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியாது என்று வேதம் நம்மை பயிற்றுவிக்கிறது. அருமையானவர்களே, சபைக்காக, குடும்பத்திற்காக வேலை செய்கிற இடத்திலே முழு மனதோடு முழு ஜெபத்தோடு சந்தோஷமாக இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியிலே வளர செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பிதாவே, நான் மகிழ்ச்சியில் வாழ வேண்டும், நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். என்னை தாழ்த்தி என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய தயவு, என்னுடைய பொறுமை, என்னுடைய விட்டுப்படுகிற எண்ணங்கள் எனக்குள்ளாக இருக்கிற பொழுது என்னுடைய நிலையிலே வளர்கிற என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளைகள் நன்மையான வழியிலே வளருவார்கள். என்னுடைய தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அறிந்து மரியாதவனாக இருந்தால் என்னுடைய சந்ததிகள், என்னுடைய பிள்ளைகள் நன்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். தகப்பனே, நான் இடத்தில் ஆராதனை செய்கிற பொழுது ஆண்டவர் நன்மைகளை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, எங்களுடைய சபையை பலப்படுத்தும், எங்களுடைய சபையை கட்டி எழுப்பும், ஒவ்வொரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர கிருபை தாரும். சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை தாரும், சமாதானத்தை தாரும். ஒருவேளை என்னுடைய இல்லத்தில் கருத்து வேறுபாடுகள், ஒருவருக்கொருவர் நான் பேசாதவர்களாக ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கக்கூடுமே, ஆனால் ஆண்டவர் ஒரு விசையாய் மன்னித்து, ஆண்டவரே நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்கிற தருணம் ஆண்டவர் எங்களோடு பேசும். நாங்கள் சமரசமாக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தினரோடு விட்டுக் கொடுத்து நாங்கள் பேசும்படியாக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குடும்பத்தினர் ஐக்கியத்திலே, சமாதானத்திலே, அன்பிலே, வளர்ச்சியிலே அழைத்து கொள்ள ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தகப்பனே, சகலத்தை வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துவீராக. குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் நிரப்பும் திருச்சபை தூண்களாக பிரகாசிக்க செய்யும். பரிசுத்த பிதாவே, பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு தாய்மார்களை ஆண்டவர் பலப்படுத்தும். வஸ்திரத்தின் ஓடத்தை தொட்ட பொழுது வல்லமை கொல்லப்பட்டது. ஆண்டவரை நிறுத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து நல்ல விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. திருமணமாய் ஆலயத்திலே கடந்து வந்த பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும். அனுகிரகத்தினால் நிரப்பும். நல்ல பாக்கியங்கள் கிடைக்க செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கிருபையாக. ஆண்டவரை ஆலயத்திலே காணிக்கை கொடுத்தவர்கள் ஆண்டவரை பாக்கிய இருக்கிறவர்கள் சீக்கிரமாக கொடுக்கத்தக்கதான கிருபைகளை ஆவியானவர் தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த காரியமானாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து நாங்கள் அதை செய்து கொள்ள கிருபையாக. இப்போது வாங்குவதற்கு உதவி செய்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆலயம் ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய கிருபைகளை தாரும். அநேக ஆத்துமாக்கள் கடந்து வந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த திருச்சபையின் பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அவர்கள் மாதம் தோறும் கொடுக்கிற ஸ்தோத்திர காணிக்கைகள் ஆண்டவரை நாம மகிமைக்காக ஆவியானவரை நாங்கள் எடுக்கிற பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுகிரகங்களை கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியால் நிரப்பும் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும்
ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆவியானவர் கூட இருந்து பாதுகாக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென்.